நம்ம இப்போ எம்ப்ளாயி காஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் ரேட் அட் த ஹை வேஜ். டைம் ரேட் அப்படின்ற பொழுது அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, டைம் டேக்கன் வேல்யூவை தான் நம்ம வந்து டைம் ரேட்டுன்னு சொல்லுவோம். அதை நீங்கள் வந்து நம்ம பார்க்கக்கூடியது டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட். டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட்டில் என்னது அப்படின்னா டெய்லர் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட். அது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்டானது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், டெய்லர் இஃப் த ஒர்க்கர் ஆர் எஃபிஷியன்ட் தே ஷுட் பி பெய்ட் அட் 120% of normal piece rate, and if they are inefficient they should be paid at 80% of normal piece rate. நம்ம சம் போடும்போது பார்க்கலாம். இப்போ வந்து illustration 1ல நம்ம பார்க்குறோம். From the following particulars calculate the earning of workers A and B and also comment on the labor cost. ஸ்டாண்டர்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க, ஆக்சுவல் ஹார்ன்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டைமை வந்து நம்ம ஆக்சுவல் ஹார்ன்னு சொல்லுவோம். 20 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நார்மல் டைம் ரேட் வந்து 30 பெர் ஹார்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஃபார்முலா இப்போ நம்ம பார்த்தது தான். பிலோ ஸ்டாண்டர்ட் அப்படின்ற போது நம்மளுக்கு 80% வரும், அபோவ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற போது 120% வரும். இது வந்து நம்ம தியரியில் பார்த்தது தான். அப்புறம் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இன் எ பர்டிகுலர் டே ஆஃப் 8 hours ஏ ப்ரொடியூசர்ஸ் 140 யூனிட். ஏ வந்து 140 யூனிட்டும் பி வந்து 165 யூனிட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்னெல்லாம் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து யார்னிங் ஃபைன் பண்ணணும், லேபர் காஸ்ட் பெர் யூனிட் அது வந்து ஃபைன் பண்ணணும். யார்னிங், லேபர் காஸ்ட் இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் வந்து வேணும். அதை எப்படி எடுக்கிறது? நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டைம் அளவு எவ்வளோ இருக்குது? 20 யூனிட் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறது வந்து 8 hours அப்படின்னா 20 × 8 அப்படின்னு போட்டு 160. இதே தான் அங்கேயும் வரும். எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பேருக்கும் ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுக்கும்போது இது இருக்குது 140, 165. இந்த 140, 165 வந்து அப்படியே எடுத்துக்கணுமானா இல்லை. இந்த ரெண்டில் எது லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து 160 இருக்குது, இதை விட 140 ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன எடுத்துப்போம், 80%ன்னு எடுத்துக்கிடுவோம். அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒயில் 160 இருக்குது, இங்கே வந்து 165 இருக்குது. ஆக்சுவல் வந்து கூடிருச்சு. ஸோ கூடுனதுனால ஆக்சுவல் வந்து ஸ்டாண்டர்டை விட கூடுனதுனால 120% அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து நம்மளுக்கு தேவையானது பீஸ் ரேட். பீஸ் ரேட்டோடைய ஃபார்முலா ரேட் பெர் ஹார் டிவைடட் பை ப்ரொடக்ஷன் பெர் யூனிட். ஓகேவா? 30 அப்படின்றது வந்து நார்மல் டைம் ரேட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டைம் அலோடு போட்டோம் அப்படின்னா 1.50 பெர் யூனிட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம இப்போ சொல்யூஷன், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த ரெண்டு பாக்ஸ் தான் நம்மளுடைய ஆன்சர். ஏர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இன்ட்டு பீஸ் ரேட் இன்ட்டு இந்த எக்ஸுக்கு வந்து 80%, ஒய்க்கு வந்து 120% போட்டுக்கணும். அதை தான் நான் இப்படி ஸ்லாஷ் போட்டிருக்கேன். அப்ளை பண்ணிங்கன்னா 168, 297 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். லேபர் காஸ்ட் பெர் யூனிட் ஏர்னிங் டிவைடட் பை ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் போட்டோம்னா 168 டிவைடட் பை 140 யூனிட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, முடிஞ்சது. டெய்லர் மெத்தட் இப்போ பார்த்துட்டோம். அதுக்கப்புறமாட்டி மெரிட் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம் இதை வந்து நம்ம பார்க்குறோம். இதில் வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 83%க்கு கீழே இருந்து 83% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நார்மல் பீஸ் ரேட்டு. அதே 83%ல் இருந்து 100% வரை இருந்துச்சு அப்படின்னா 110% ஆஃப் ஆர்டினரி பீஸ் ரேட், அதாவது நார்மல் பீஸ் ரேட். அபோவ் 100% இருந்துச்சு அப்படின்னா 120% ஆஃப் நார்மல் பீஸ் ரேட். இதுதான். அதுக்கப்புறமாட்டி கேண்ட் டாஸ்க் போனஸ் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன, ப்ரொடக்ஷன் பிலோ ஸ்டாண்டர்ட் கேரண்டீடு டைம் ரேட். ஓகேவா? பிலோ ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வந்து பிலோ ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா கேரண்டீடு டைம் ரேட் வந்து எடுத்துக்கிடுவோம். அதே ப்ரொடக்ஷன் அட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா போனஸ் ஆஃப் 20%, ப்ரொடக்ஷன் அபோவ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஹை பீஸ் ரேட். ஓகேவா? நார்மலாக அபோவ் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை விட கம்மியாச்சுன்னா கேரண்டி பீஸ் ரேட்டு, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை விட அதிகமாச்சு அப்படின்னா ஓகே ஹை பீஸ் ரேட். அதுதான்
illustration 22 இதில் பார்த்தோம் அப்படின்னா அமர், அக்பர், ஆண்டனி ஆர் 3 ஒர்க்கர், 3 பேர் ஒர்க்கராக இருக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் கம்பெனி இது. அப்புறம் அவுட்புட் டூரிங் எ பர்டிகுலர் 40 ஹார்ஸ் வீக். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஹார். 40 ஹார்ஸ் வந்து வீக்குக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, 96, 111, 126 யூனிட் வந்து இருக்குது. கேரண்டீட் ரேட் வந்து 10 கொடுத்துருக்குறாங்க. 10 per hour கொடுத்துருக்காங்க. லோ பீஸ் ரேட் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஹை பீஸ் ரேட் 6. ஹை டாஸ்க் அப்படின்றது வந்து 100 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. நார்மல் பீஸ் ரேட் வந்து 6 per யூனிட் கொடுத்துருக்குறாங்க. நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெய்லர், மெரிக் அண்ட் கேன் டாஸ்க் போனஸ் பிளான், இந்த 3மே நம்மளை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டெய்லர் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா முதல் ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து 40 ஹார்ஸ் இருக்குது, நம்ம 100 அப்படின்னு அசம்ஷன் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து 96, அந்த இதை 3ஐயும் இங்கே போட்டுட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ரேட்டை விட ஹார்ஸை விட ஆக்சுவல் ஹார்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து பிலோ ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். ஸோ 80% போட்டிருக்கிறோம். ஓகே, அப்புறம் இங்கே வந்து 100 விட கூடிருச்சு அப்படின்னா இது வந்து அபோவ் ஸ்டாண்டர்ட். இங்கேயும் 100 விட கூடிருச்சு அப்படின்னா 126 வந்துருச்சு. இதுவும் அபோவ் ஸ்டாண்டர்ட். ஸோ 80%, 120%, 120%. அடுத்து வந்து பீஸ் ரேட் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். பீஸ் ரேட் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இன்ட்டு டைரக்டாகவே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். நார்மல் பீஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு 6 per யூனிட். ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணிடுறோம். ஏர்னிங் ஈக்குவல் டு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இன்ட்டு நார்மல் பீஸ் ரேட்டு இன்ட்டு பர்சன்டேஜ், அந்த 80%, 120% அப்படின்றத போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 460, 799.2, 907.2 நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அப்புறம் ஏர்னிங் முடிச்சதுக்கு அப்புறமாட்டி லேபர் காஸ்ட் பெர் யூனிட் போட்டோம் அப்படின்னா ஏர்னிங் டிவைடட் பை ஆக்சுவல் ப்ரொடக்ஷன், ஏர்னிங் டிவைடட் பை நம்மளுடைய ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் யூனிட்டை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்புறம் வந்து ஏர்னிங் அண்டர் மெரிக் பிளான், ரெண்டாவது இது. அதை எப்படி ஃபைன் பண்ணுறோம்? அது இந்த ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். அசம்ஷன் பண்ணி 100ன்னு போட்டுருந்தோம். அப்புறம் ஆக்சுவல் ஹார்ஸை போட்டுருந்தோம். இதில் வந்து என்ன நம்ம பண்ணுவோம்? 100 இருக்குது, 83% குள்ளே இருந்துச்சுன்னா 82% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் போடுவோம். அப்புறம் 83 to 100 இருந்ததுன்னா 110%, 100க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 120% அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கே 83க்கு மேலே இருக்குது. ஸோ 83 to 100க்குள்ளே இருக்குது அப்படின்னா என்ன போடுவோம்? 110%. ஓகேவா? இந்த 110% நம்ம வந்து போட்டிருக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன 111 இருக்குது அப்படின்னா 100க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 120%. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்டுக்கு 126 அதிகமாக இருக்குது. ஓகேவா? 100க்கு மேலே போயிடுச்சு. ஸோ 120%. ஆர்டினரி பீஸ் ரேட், ஆர்டினரி பீஸ் ரேட்டும் நார்மல் பீஸ் ரேட்டும் ஒன்று தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏர்னிங் போடுவோம். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இவ்வளோ 96 இன்ட்டு பீஸ் ரேட்டு மேலே கொடுத்துட்டோம். நார்மல் பீஸ் ரேட்டு 6 இன்ட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ப்ரெசென்ட் 110% ஃபஸ்ட்டு போடுறோம். அடுத்து வந்து 120%, 120% போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏர்னிங் கிடச்சிரும். லேபர் காஸ்ட் பெர் யூனிட், ஏர்னிங் டிவைடட் பை ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏர்னிங் டிவைடட் பை ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் போட்டோம்னா இது ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, அடுத்து வந்து ஏர்னிங் அண்டர் கேன் டாஸ்க் போனஸ் மெத்தட். இதில் நம்ம என்ன புதுசாக பார்க்குறோம் அப்படின்னா அதே தான், ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் ஆக்சுவல் காஸ்ட் வந்து போட்டுட்டோம். அடுத்து நம்மளுக்கு வந்து பிலோ ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து கேரண்டி டைம் ரேட்டை எடுப்போம். அபோவ் ஸ்டாண்டர்டாக இருந்ததுன்னா ஹை பீஸ் ரேட்டை வந்து எடுப்போம். இதுதான் நம்ம இதில் பண்ண போகிறது. ஓகேவா? இப்போ 100 இருக்குது, ஸ்டாண்டர்ட் ரேட்டை விட 96 வந்து கம்மியாக இருக்குது, ஆக்சுவல் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பிலோ ஸ்டாண்டர்ட். பிலோ ஸ்டாண்டர்ட்னா என்ன எடுப்போம்? நம்ம கேரண்டி டைம் ரேட் வந்து எடுப்போம். ஸோ இதுக்கு வந்து கேரண்டி டைம் ரேட்டு, இதுக்கு என்னது ஹை ரேட்டு, ஹை டாஸ்க் ரேட்டு, இதுக்கும் ஹை டாஸ்க் ரேட்டு. இதோ பாருங்கள், பிலோ, அபோவ் ஸ்டாண்டர்ட், ஹை, இங்கே வந்து கேரண்டி. ஓகே, இப்போ ஏர்னிங் எப்படி போடுவோம்? 40 மணி நேரம் ஸ்டாண்டர்ட் இருக்குது இன்ட்டு
நம்ம வந்து 10 போடுறோம் கேரண்டியோட டைம் ரேட்டு. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பீஸ் ரேட்டு ஆக்சுவல் ஹார்ஸை போடுறோம் இன்ட்டு ஹை பீஸ் ரேட் போடுறோம். அடுத்து இங்கே வந்து ஆக்சுவல் ரேட்டை போடுறோம் இன்ட்டு ஹை பீஸ் ரேட் போடுறோம். நம்மளுக்கு ஆன்சர் யானிங் ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்புறம் லேபர் காஸ்ட் பெர் யூனிட் யானிங் டிவைடட் பை ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லேபர் காஸ்ட் பெர் யூனிட் வந்து கிடச்சிரும். நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஏர்னிங்ஸ் நம்ம ஃபைன் பண்ணும் பொழுது இந்த அக்பருக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வேல்யூ எடுத்திருக்கோம், இங்கேயும் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வேல்யூ எடுத்திருக்கோம். ஆனால் அமருக்கு வந்து கேரண்டீட் நம்ம டைம் ரேட் ஃபைன் பண்ணும் பொழுது என்ன எடுத்திருக்கோம், ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் எடுத்திருக்கோம் இன்ட்டு கேரண்டி டைம் ரேட் எடுத்திருக்கோம். கேரண்டி டைம் ரேட்டுக்கான எதுக்காண்டி எடுத்திருக்கோம் கேரண்டி டைம் ரேட் அதை வந்து நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். பட் இந்த ஸ்டாண்டர்ட் ஹார் 40 எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்லலை. அது வந்து நம்மளுடைய தியரியிலே கொடுத்துருக்குறாங்க. அதை நல்லா ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் த ஒர்க்கர் கம்ப்ளீட் த டாஸ்க் இன் லெஸ் தென் த ஸ்டாண்டர்ட் டைம் he is given wages for the standard time plus a bonus 20% of wages for the standard time. இதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ கேரண்டினா என்ன, இந்த மெத்தடில் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஹார்ஸை இவ்வளோ நேரத்தில் தான் இதை ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொன்ன டைமிங்கில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே செஞ்சு காமிக்க முடியும்டா. அதாவது ஒரு விஷயத்தை 20 நிமிஷத்துக்கு நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க்கு அப்படின்னு எடுத்துக்கிடுவோமே, 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 8 மணி நேரத்தில் பண்ணக்கூடிய வேலைகளை 6 மணி நேரத்துலேயே பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ 6 மணி நேரம் பண்ணும்போது அவனுக்கு என்ன ஆகுது, 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக இருக்கான். அதில் இன்னும் கொஞ்சம் அவன் ப்ராஃபிட்டபுளாக ஒர்க் பண்ணுவான். ஸோ அந்த டைமிங்கை கம்மியாக அந்த ப்ரொடக்ஷனை அவன் சீக்கிரம் பண்ணதுனால போனஸ் கொடுக்குறாங்க. அந்த போனஸ் வேல்யூ கொடுக்குறது எதில் கொடுப்பாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ்லேருந்து போனஸை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அதுதான் நம்ம 40 × 10 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.